வெள்ளிக்கிழமை ஊசி போடுறதுக்காக போனோம். வெள்ளிக்கிழமை போய் நாங்கள் குழந்தைக்கு ஊசி மட்டும்தான் போட்டு வந்தோம். தடுப்பூசி போட்டு கையில் 2 ஊசியும் காலில் 2 ஊசியும் போட்டாங்க. தொடையெல்லாம் வீங்கி அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் சொன்னாங்க மருந்து கொடுத்தா காய்ச்சல் வரும், மருந்து கொடுத்தா சரியாகும்னு சொன்னாங்க. நாங்கள் மருந்து மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இப்போ திடீர்னு இன்னைக்கு காலையில் நான் தூக்குறேன், அவனை மூக்கெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. நாங்கள் தூக்கிட்டு போனோம், குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் போத்தனூர் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு. நாங்கள் காலையில் 6 மணிக்கு தான் பார்த்ததும் நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கிம்ஸ் பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனது. நீங்கள் பல்ஸ் கம்மியாக இருக்குங்க, நீங்கள் சீக்கிரமாக இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னது. ஆம்புலன்ஸ் வச்சு ஜிஹெச்சுக்கு அனுப்பி விட்டாங்க. ஜிஹெச்ல இருந்து இன்னும் எங்களுக்கு சரி எங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்கோம். இதில் இதுக்கு அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும். போஸ்ட்மார்ட்டத்தில் தடுப்பூசி போட்டதுல தான் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ. நாங்கள் கேகே புதூரில் போட்டிருக்கோம். கேகே புதூர் வேளாண்டிப்பாளையத்தில் சாய்பாபா கல்வி போகிறது நாங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே தான் போட்டோம். ஒரு நர்ஸ் தான் போட்டாங்க. வாயில் ஒரு போலியோ சொட்டு மருந்து ஒன்று ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் போகாமல் இருக்கிறதுக்கான லிக்விடு, அது போக கையில் 2 ஊசி, காலில் 2 ஊசி. காலில் ஊசி போட்ட தழும்பு அடையாளம் கூட இருக்கும், ஸ்கிராட்ச் மாதிரி 2 தொடையிலையும் இருக்கும். கால் நல்லா வீங்கி இருந்துச்சு, பெருசாகவும். அழுதுகிட்டே இருந்தான். காய்ச்சல் எல்லாம் சரியாகும், ஒரே நாள்ல 4 ஊசி போடுறீங்கன்னு நாங்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இப்படிதாம்மா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் சரி குழந்தையோட நல்லதுக்குன்னு தான் நாங்கள் போட்டோம். ஆனால் குழந்தை இப்படி இறந்து போகும் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. தடுப்பூசி பிறந்து 40 நாள் தாங்க ஆச்சு. 40 நாள் 1.5 மாசம் ஊசி. அவங்களதான் எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டாங்க. முதல்ல புதன்கிழமை போன் பண்ணியே சொன்னப்ப நான் என்ன சொன்னேன்னா, சிஸ்டர் இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னதே மீறி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரமா வேண்டாமா, நீ நாளைக்கு வெள்ளிக்கிழமை வா, வெள்ளிக்கிழமை நீ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலயே வந்துட்டேன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஒரு சத்துணவு இருக்கு, அந்த சத்துணவுல வச்சுதான் இந்த குழந்தைக்கு ஊசி போட்டு விட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் அழுதுட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இப்போ குழந்தை இறந்துருச்சு.